வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, அக்டோபர் 2 இன்றைக்கு காந்தியடிகள் பிறந்த தினம். உணவும் மருந்தும் குறித்து அவர் ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முறையிலே உணவும் மருந்தும் என்கிற தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள். பாருங்கள், கேட்போம். மருந்து என்பதை பற்றி திருவள்ளுவர் மிக அழகாக தன்னுடைய திருக்குறளில் கூறியிருக்கிறார். மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று மிக அற்புதமான, இதைவிட மிக தெளிவாக உணவு முறைக்கும் மருந்துக்கும் இலக்கணம் வேறு யாரும் தர முடியாது. அது என்னவென்றால், நீங்கள் அருந்தியது முழுவதும் செரிமானம் உற்ற பிறகு உணவை உட்கொள்வது என்கிற முறையை தவிர வேறொரு மருந்து தேவையில்லை என்று கூறுகிறார். அப்படி என்றால் உணவு உட்கொள்ள வேண்டும். உணவு மிக மிக அத்தியாவசியமானது. ஆனால் அந்த உணவு தரமானதாக இருக்க வேண்டும், தேவையான அளவிற்கு இருக்க வேண்டும், போதுமான அளவிற்கு இருக்க வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி குறிப்பிடுகிறார். அதே போன்று மருந்து என்கிற சொல்லுக்கும் கூட தத்துவஞானி வேதாத்ரி மாமணிகள் கூறுகிற அந்த விளக்கமானது மிக அற்புதமானது, வியக்கத்தக்கது. அதாவது மருமகள் என்று சொல்கிறோம். மகள் மருவி வந்த மகள் மருமகள் என்று ஆகிறார். அதுபோன்றே உந்து சக்தி என்பது நம்முடைய உடலை இயக்குவதற்கு தேவையானது. அது இயல்பாகவே இருக்கக்கூடியது தான். ஆனால் சில சமயங்களில் அந்த உந்து ஆற்றல் உடலை இயக்குவதற்கு போதுமான அளவிற்கு இல்லாத போது அது நோயாக உடலுக்கு வருகிறது. அப்போது அந்த உடலை திரும்பவும் வலுப்படுத்துவதற்கு, இயக்குவதற்கு தேவையான உந்து ஆற்றலை தருகிற, மருவி வருகிற அந்த உந்து ஆற்றலுக்கு மருந்து என்று மிக அற்புதமாக தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையிலே மருந்து என்பது தேவைதான். ஆனால் மருந்தே உணவாக கூடாது. மாறாக உணவே மருந்தாக நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த உணவிலே தேவையான அளவுக்கு சத்து இருக்கிறதா, தரம் இருக்கிறதா என்பதை பார்ப்பதோடு அளவும் முறையும் என்பது மிக மிக முக்கியமானது என்று சொல்லுகிறார். அதாவது அளவு என்பது ஒரு எவ்வளவு ஜீரணமாகும் என்பது உங்களுக்கே தெரியும். அவ்வளவு உட்கொள்வது என்பது, அதற்கு மேல் உட்கொள்ளக்கூடாது. அதே போல முறை என்பது ஒரு நாளைக்கு 3 தடவை என்று நாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த 3 தடவை தான். எப்போது பார்த்தாலும் உணவு மேற்கொள்வது, கண்ட நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்வது என்பதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. இவையெல்லாம் தவிர்த்தால் நோயின்றி நாம் வாழ முடியும். உடலை எந்த விதத்திலும் நாம் சீரழித்துக் கொள்ளாமல் வாழ முடியும் என்பதனாலே உணவை நாம் மிக 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 அக்கறையோடு தேவையான அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி குறிப்பிடுகிற அந்த செய்தியை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.